தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன். அடிமை நிறைவு ஆண்டவரே, இதோ நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு நாளை நமக்கு தந்து இந்த நாளில் உமக்கு நாம் சாட்சிகளாக வாழ நம்மை அழைத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இதோ ஆண்டவை, இப்பொழுது நாம் உம்முடைய திருவார்த்தையை கேட்டும் பொழுது உம்முடைய தூய ஆவியானவரின் வல்லமையால் அவருடைய ஒளியிலும் அவருடைய உண்மையிலும் நாம் நாள்தோறும் நடந்து உம்மை நம்முடைய கடமைகளிலும் பண்புகளிலும் உமக்கு நேர்மையாகவும் தூய்மையாகவும் நாம் மாசற்றவராகவும் வாழ்ந்து உம்முடைய திருப்பெயருக்கு பெருமகிழ்ச்சி தருகின்ற பிள்ளைகளாக வளர நம்மை ஆஸ்வதிக்குமாறு நம் ஆண்டவரும் திருமகன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புக்குரியவர்களே, நம் அனைவருக்கும் பழைய ஏற்பாடில் இருக்கின்ற அந்த யோசேப்பின் நிகழ்ச்சி பற்றி தெரியும். எவ்வாறு அந்த 11 தம்பிங்கள் அந்த யோசேப்பின் பற்றி மிகவும் வயிற்றெரிச்சலால் அவனை ஒழித்துவிட வேண்டும் என நினைத்தார். ஆகவே அந்த யோசேப்பை அந்த எகிப்து நாட்டவருக்கு விற்பனை செய்து தம்முடைய தந்தையிடம் யோசேப்பை அந்த யாக்கோபிடம் யோசேப்பை ஏதோ ஒரு காட்டு விலங்கு கொன்றுவிட்டது என்று போய் சொன்னார். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தினில் அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாகவே எகிப்துக்கு சென்று எவ்வாறு அங்கே ஆட்சியுரிமையை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சகோதரர்கள் தன் தந்தையோடு யோசேப்பினிலிருந்து தேவையான உணவை பெற்றுக்கொள்ளுமாறு போல ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்கின்றோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பற்றி இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூதாதையரின் பற்றியை நாம் கேட்டோம். எவ்வாறு அந்த மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து ஆபிரகாமிலிருந்து தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவின் வரவு இருக்கின்ற அந்த மூதாதையர் பற்றியை மத்தேயு எழுதினால், லூகா நற்செய்தியிலே லூகா ஆதாமவருக்கும் அந்த மூதாதையர் பற்றியை எழுதுகின்றார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தியில் ஆபிரகாமுக்கு வாக்களித்த மெஸ்ஸியா என்று அந்த மத்தேயு சொன்னால், லூகா ஆண்டவர் இயேசு ஆபிரகாமு மட்டுமல்ல, அதுவுக்கு முன்பாக ஆண்டவரின் முதன் மகனான அந்த ஆதாமுடைய வழிமரபில் இருக்கின்ற அனைவருக்கும் அவர் மீட்பராக இருக்கின்றார் என்று சொல்வதற்கு தான் அவர் லூகா நற்செய்தியில் அந்த ஆண்டவர் இயேசு மூதாதையர் பட்டியல் ஆதாமு வரைக்கும் அவர் எழுதியுள்ளார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியில் அன்று இருந்த அந்த யுதேய மக்களுடைய சமுதாயத்திலே ஆண்களுக்குத்தான் அந்த புதிய முக்கியத்துவம் இருந்தது. ஆகவே தான் பல ஆண்களின் பெயர்களை நான் இந்த மூதாதைய பட்டியலில் நாம் கேட்கின்றோம். ஆனால் 5 பெண்மணிகள் பேரு கூட இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியலில் இருக்கின்றனர். யார் அந்த பெண்மணிகள்? தாமார், ரூத், ராஹெப் மற்றும் ஊரையாஸ், அந்த ஊரியாருடைய மனைவி, மற்றும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயாக இருக்கின்ற அன்னை மரியாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நாம் கேட்கின்றோம், அந்த தாமார் பற்றி நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிந்து வரும் எவ்வாறு அந்த தாமார் தன்னுடைய சொந்த மாமனாரிடந்து ஒரு குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். ஏனென்றால் அவருடைய கணவர் இறந்து போயிருந்தார் என்று. தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம் ராகாப் எவ்வாறு பழைய ஏற்பாடில் ஆண்டவர் வாக்களித்த அந்த கானான் நாட்டை அதை பார்த்து வர மோசேயார் அனுப்பிய அந்த ஆள்களுக்கு தேவையான ஆறுதலையும் அவருக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்து அவரை காப்பாற்றினவள் ராகாப் என்கின்ற விலைமகள். அவருடைய பெயர் கூட இந்த ஆண்டவர் இயேசுவின் மூதாதையர் பட்டியலில் இருக்கின்றது. 3வது பெண்மணியின் பெயர் நாம் கேட்கின்றோம், ரூத் என்கின்றவர் அந்த யகூதி குலத்துக்கு சார்ந்தவர் அல்ல, மோவாபைட், அவர் வெளிநாட்டுக்காரர். ஆனால் அவருடைய பேரும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியலில் இருக்கின்றார். 4வது பெண்மணியின் பெயர் நாம் பார்க்கின்றோம், அந்த உரையாவுடைய மனைவி. அவரும் அந்த யுதேய குலத்துக்கு சேர்ந்தவர் அல்ல, மாறாக ஹிட்டைட் என்கின்ற குலத்துக்கு சேர்ந்தவர். எவ்வாறு அந்த இஸ்ரேல் அரசனான தாவீது இவரோடு சேர்ந்து விபச்சாரம் மட்டுமல்ல, கொலை கூட செய்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, 5வது பெண்மணியின் பெயர் நாம் பார்க்கின்றோம், அனைத்து படைப்பிலும் உயர்த்த படைப்பு, அனைத்து பெண்மணிகளில் ஆசை நிறைந்த பெண்மணி,
தூய ஆவியினார் வல்லமையால் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த நம்முடைய அன்னை மரியாளின் பேர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை தவிர இருக்கின்ற 4 பெண்மணிகள் நாம் பார்க்கின்றோம். எவ்வாறு அவர் பாவ சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இவர் வழியாக அந்த மூதாதரை அவர் உதித்த செய்து அவருடைய வழிமரபில் மீட்பர் நமக்கு வந்தார். அப்படி என்றால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த உலகு படைப்பு தொடக்கத்திலிருந்து இருந்த அனைத்து பாவங்களையும் சவம்பங்களையும் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தால் எடுத்து கல்வாரி சிலுவையில் அதை தூய்மையாக்கி ஆண்டவர் பாவிகளுக்காக தம்முடைய பரிசுத்த இரத்தத்தையே சிந்தி இந்த மனுகுலத்தையே தூய்மையாக்கினார் என்பதுதான் இவருடைய பொருளாயிருக்கின்றது. மீட்பரின் உடலில் பாய்ந்து ஓடியிருக்கின்ற அந்த இரத்தம் இவ்விதமான பாவிகளின் இரத்தம் இருந்தாலும் அவருடைய தூய்மையான அந்த பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையால் ஆண்டவர் எசேயவாக்கு கூறுவது போல நம்முடைய துன்பங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய துரோகங்களுக்காக அவரை காயமடைந்தார், அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்துள்ளோம் என்று கூறுவது போல ஆண்டவர் நம்முடைய குற்றக்குறங்களை தம்மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு தேவையான ஆறுதலை அளித்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதுவே நாம் பார்க்கின்றோம். எவ்வாறு இறைவாக்கினர் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் கூறுகின்றார், ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் என்று. இத்தகைய திட்டங்களின் வழியாக நமக்கு தேவையான ஆறுதலையும் மீட்பை தருகின்றவர் நம் ஆண்டவர். தொடர்ந்து எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் கூறுகின்றார், உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எத்தகைய பாவம் செய்து ஆண்டவருடைய கிருபையை நாம் இருந்து கொண்டாலும் ஆண்டவருடைய அன்பு நம்மை தேடி வருகின்றது. எவ்வாறு நாம் புதிய ஏற்பாடில் பார்க்கின்றோம், பன்றிகளோடு இருந்த அந்த மகனுக்கு அங்கு தெரியுமே வந்தது, அங்கே கிருபை கெடுத்தது. என்னுடைய தந்தை வீட்டில் அதிகமான உணவை நம்முடைய அந்த வேலை செய்கின்ற ஆள்கள் உண்கின்றாரே, நான் இங்கே பசியோடு இருந்து போகின்றேனே, நான் எழுந்து என்னுடைய தந்தையிடம் நான் போய் கூறுகின்றேன், விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் எதிராக நான் குற்றம் செய்துள்ளேன் என்று. இவ்வாறு அந்த காணாமற் போன அந்த ஆடுகுட்டியை அந்த நல்லாயன் தேடி சென்றானோ, அந்த காணாமல் போன திராக்மாவை அந்த பெண்மணி பெருத்து அதை கண்டுபிடித்தாலோ, அவ்வாறு ஆண்டவருடைய கிருபை நாம் இருக்கின்ற சூழ்நிலை நம்மை தேடி வருகின்றது. அத்தகைய இலவசமான வியப்புக்குரிய கிருபை நம் ஆண்டவர் இயேசுவின் திரு ரத்தத்தின் வல்லமையாக இருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆகவே அந்த கிருபைக்கு நம்மை ஒப்படைத்து நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவர் கூறுவது போல என் விண்ணக தந்தையின் அந்த உள்ளத்தை நிறைவேற்றுபவர் தான் என்னுடைய சகோதரிகள் சகோதரர் மற்றும் தாயும் ஆவார் என்று கூறியுள்ளார். ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய உன்னக தந்தைக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து நாள்தோறும் அவருடைய நல்ல பிள்ளைகளாக வாழ்கின்ற அந்த திறமைக்காக நம் ஆண்டவரை உற்று நோக்கி ஜெபிப்போம். நீரில்லாத நாளெல்லாம் நாடாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் ஒளியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, எனது ஆற்றல்
ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லா வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லா வாழ்வாகுமா. ஆமன்பின் பிதாவே, உம்முடைய கிருபை இல்லாத நாள் அது நாளாக இருக்க முடியாது. உம்முடைய பிரசனம் இல்லாத வாழ்க்கை அது வாழ்க்கை இருக்க முடியாது. நம்முடைய அறிவுக்கு எட்டாத முறையில் நீர் நம்மை ஆஸ்வதித்து வருகின்றீர். ஆகவே ஆண்டவர், இதோ நாள்தோறும் உம்முடைய கிருபைக்கு நாம் உட்படுத்தி உம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற கிருபை தந்தருமாறு உம்மை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியான நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.